नेत्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 492வது திருநாமத்தை அனுபவிப்போம். இந்த திருநாமம் கர்ம நிகிரகன். கர்மாவை அழிப்பான். என்னப்பா போன திருநாமா கர்மாக்களுக்கெல்லாம் தலைவன்னு சொன்னேன், கர்மாக்களுக்கெல்லாம் ப்ரொப்ரைட்டர்னு சொன்னேன். இப்போ கர்மாக்களுக்கு டெஸ்ட்ராயருங்கிற, கர்மங்களை அழிப்பவன்னு சொல்கிறேன். கொஞ்சம் முரண்பாடாக இருக்கே. நான் சொல்லலை, நாரதர் சொல்கிறதானு சொல்கிறேன். நாரதர் தான் இப்படி சொன்னார் அப்படின்னா கர்மன்னு தானே சொன்னோம், எந்தவித கர்மான்னு சொல்லலையே. சில கர்மாக்களை அவன் நன்கு வளர்த்து நம்ம அனுஷ்டிக்கிற நமக்கு நல்ல பலன் தருவான். சில கர்மாக்களை செய்தால் அந்த தப்பான கர்மாவே தப்பான கர்மா, அதை சூஸ் பண்ணி தப்பு எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். இதற்கு முக்கியமான உதாரணம் காசிராஜன். காசிராஜன் பவுண்டரக வாசுதேவனுடைய நண்பன். இவன் வரலாறு முன்னாடியே சொல்லியிருக்கோம். பவுண்டரக வாசுதேவன் தான் திருமால்னு சொல்லிட்டு தெரிஞ்சான். பவுண்டரகன் அவன் சொன்னான், நான் தாயே உண்மையான வாசுதேவன், துவாரகையில் உள்ளவன் போலியை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு. அவன் தான் திருமால்னா அவருக்கு 4 கை இருக்கே, உனக்கு 2 கை தான் இருக்கேன்னா பின்னாடி 2 கை வாங்கி தைச்சுன்னுட்டான். அப்படியே சங்கு சக்கரம் வச்சுன்னு வருவான். கருட வாகனம் வேண்டுவேன் அப்படின்னா இதையா பெரிய சமாச்சாரம். கோயிலில் பெருமாள் எப்படியா கருடவானத்தில் வர்றார், கருட விக்கிரம் இருக்குது, அது மேலே உட்காந்துக்கிறார், 4 பேர் தூக்குறார். அந்த மாதிரி வரையனே அப்படின்னா ஒரு கருட வாகனம் பண்ணி இது மேலே உட்காந்துப்பான், 4 பேர் தூக்குவாங்க. அது பறக்கிறேன் பார் அப்படின்னுப்பான். இப்படி அவன் தானே வாசுதேவன் என்றினான். நானே வாசுதேவன் எண்ணினால் தப்பே கிடையாது. நானே வாசுதேவன்னா நான் என்பது யாரு? என்னை சரீரமாக உடைய என்னுடைய ஆத்மா. அது நாராயணன் தான் சொன்னால் அது வேதாந்தம், பர்ஃபெக்ட். நான் தான் வாசுதேவன் அப்படின்னு அவனும் நானும் ஒன்று நினச்சா அது கொஞ்சம் டேஞ்சர். அந்த டேஞ்சரில் போனான் பவுண்டரக வாசுதேவன். கிருஷ்ணனுக்கே தூது அனுப்பிச்சான், கிருஷ்ணா நீ போலி, அதனால் நீ இனிமேல் உன்னை கிருஷ்ணா விஷ்ணு அவதாரம் சொல்லிக்கூடக்கூடாது. யாராவது கேட்டால் பவுண்டரகன் தான் உண்மையான விஷ்ணுவின் அவதாரம், அங்கே போங்கன்னு எங்கிட்ட அனுப்பு.
இந்த மாதிரி நீ திருந்தவில்லை என்றால் நீ விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு. என்ன விளைவுகள் சந்திக்கிறேன் என்று பகவான் கருட வாகனாக வந்தான். இவனும் இப்படியே பரகருடன் மேலே ஏறி உட்காந்து 4 பேர் தூக்க, 2 கை பின்னாடி வைக்க, வில்லையும் ஒன்று எடுத்து அப்படி போட ஆரம்பித்தான். பகவானுக்கு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல. கடைசியில் இது என்ன காமெடி பீஸ் சொல்லி பவுண்டரக வாசுதேவனை சம்மதித்தார். பவுண்டரக வாசுதேவனுக்கு காசி ராஜா ரொம்ப ஃப்ரெண்டு. அவன் பெரிய சிவபக்தன் வேற. அவன் அதர்வண வேதத்தில் வல்லவர்களான முனிவரை கூப்பிட்டான். இந்த துவாரகையை அழிக்கப்படாது, அழிச்சிடணும். அதற்கு ஒரு கிருத்தியை, பூதத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த பூதத்தை ஏற்படுத்த எவ்வளோ செலவானாலும் செய்வோம். அதையே விட்டு கண்ணனுடைய துவாரகை முழுக்க அப்படியே சாம்பலாக்கணும் என்று அவருடைய திட்டத்தை சொல்லி முனிவர்கள் உதவியை நாடினான். எல்லாம் வேண்டாம்ப்பான்னு சில முனிவர் சொன்னார்கள். சில முனிவர் சொன்னார்கள், அவனுக்கு என்ன தட்சிணம் கொடுக்குறான், நாம் தட்சிணம் வாங்கிட்டு வந்து பண்ணி வைப்போம். அவர்களும் செய்தார்கள். ஒரு ஹோமம் செய்து அதில் ஒரு பூதத்தை உண்டாக்கினார்கள். அதை கிருத்தியை என்று சொல்வார். செய்வினை பூதம் அது. அந்த பூதத்துக்கு ஒரு நேச்சர் உண்டு, முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதால் முடிஞ்ச வேலையை தான் தரணும். அதால் செய்ய முடியாத வேலையை கொடுத்துட்டா அது கோபம் வந்துடும். அது வரைக்கும் ஒழுங்காக இருக்கும். அதை யார் அது தாக்க முடியாதோ அவர்களை தாக்குன்னு நாம் ஏவினா நம்மளே தாக்கிட்டு போயிடும். இவன் என்ன பண்ணான், காசிராஜன் துவாரகையை எரிப்பதற்கான கிருத்தியை உருவாக்கினான். அந்த கிருத்தியை அதை விட வலிமை வாய்ந்தவரோட மோதக்கூடாது. ஆனால் துவாரகை எப்பேற்பட்ட இடம். அந்த துவாரகை உள்ளே நுழைந்தது கிருத்தியை. ஜனங்கள்லாம் அதனுடைய வெப்ப வீச்சையும் அது வெப்ப கதிர்வீச்சையும் அது எரிக்கிறதை நினச்சி கதறினார்கள், தவித்தார்கள். அப்பொழுது கண்ணபிரான் ருக்மிணி தேவியோடு செஸ் விளையாட்டு. பொழுது போகிறதுக்கு செஸ். கிருத்தியை வர்றது, இங்கே செஸ் விளையாடுறான் பெருமாள். இது ரோம் நகரி எழுந்த பொழுது பிடில் வாசிய நீரோ மாதிரி இருக்கே, அசையலை கலங்கலை, பிராட்டியும் கலங்கலை. சக்கரத்தாழ்வாரை அங்கே வைத்திருக்கிறான். ஒரு பார்வை பார்த்தான். அடுத்த வினாடி சக்கரத்தாழ்வார் கிளம்பினார். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்தால் எவ்வளோ ஒளி வெள்ளம், எவ்வளோ வெப்பம் கக்குவார்களோ அப்படி வெப்பத்தையும் ஒளியும் கக்கி கொண்டு அந்த சக்கரத்தாழ்வார் கிருத்தியை மீது பாய்ந்தார். அவர் நம்மோட வலிமை வாய்ந்த சக்கரத்துமே விட்டுருக்கானே என்று கிருத்தி பரம கோபத்தோட காசியை நோக்கி ஓடித்து. யார், காசிராஜனை அழிப்பதற்கு. அதற்கு அவகாசமே கொடுக்கல சக்கரத்தாழ்வார். தான் அதை ஓவர்டேக் பண்ணி அதை சம்மரித்தார். சம்மரித்து காசியை எரிப்பதற்கு தானே போனார். எவ்வளவோ அஸ்திரங்கள், ஆயுதங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் ஜபிச்சு பார்த்தான் காசிராஜா. எதுவுமே சுதர்சன ஆழ்வாரை தடுக்கலை. மொத்த காசியை எரிச்சுட்டார், காசிராஜன் உட்பட. ஒரே சாம்பல் குவியல். அது காசியில் பரமேஸ்வரன் இருக்கார், விஸ்வநாதன். அவருக்கு மட்டும் காசி இருக்கிற சாம்பலை பார்த்த உடனே குஷி ஆகிட்டு. அவருக்கு சாம்பல் வேணும், அடிக்கடி பூசிப்பார். அப்பா 10 யுகத்துக்கு ஸ்டாக் இருக்குது சாம்பல் அப்படின்னு ஆனந்தப்பட்டாராம் புறங்களை ஏறி செய்த சிவபெருமான். இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒரு ஊரையே அழிக்கணும் என்பதற்காக துஷ்கர்மா என்ற ஆபிச்சாரிக ஹோமத்தை செய்து கிருத்தியை உண்டாக்கின காசிராஜனையும் அந்த பூதத்தையும் அழித்தான் திருவேங்கடமுடையான் கிருஷ்ணனாக அவதரித்த போது. அந்த துஷ்ட கர்மாவை, கெட்ட கர்மாவை நிகிரகித்தான். அதில் கர்மா கெட்டதாக இருந்தால் அதை ஒடுக்கிடுவான், கர்மா நல்லதாக இருந்தால் அதை ஏற்று மகிழ்ந்து பலன் தருவான். அதில் நாரத பகவான் கர்ம நிகிரகா என்றே ஒரு திருநாமம் சொல்கிறார். அதில் நம்ம செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த செய்கிறோமே, இந்த செயல் சமுதாயத்துக்கும் நல்லதாய் வேதத்தில் ஏற்கப்பட்டதாக இருக்கா. யாரோ ஒருத்தரை அழிப்பதற்கு என்ற செயலை நாம் செய்யக்கூடாது. பின்ன எதுக்கு வேதம் சொல்லியிருக்கத? வேதமே சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு நம்பிக்கை சட்டுன்னு வராது. கடவுள்கிட்டையும் வேதத்துலேயும் ஒன்று எதிரி அழிக்கும் இந்த வேதம்னு சொன்னால் பண்ணியாத ஹோமத்தரணும். அவ்வளோ ஆசை எதிரி அழிக்கிறதுல. அது பழிச்சுடுதுன்னா அந்த ஆள் வேதத்தை நம்பி மெல்ல மெல்ல திருந்தி வருவான் என்பதற்காக மக்களுக்கு வேதத்திலே நம்பிக்கை வருவதற்காக இந்த மாதிரி சில ஹோமங்களை பகவான் சொல்லி வச்சிருக்கான். ஆனால் சென்சிபிள் பர்சன் இந்த மாதிரியான பிறர்களை எரிக்கக்கூடிய, அவமதிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய செயல்களை ஈடுபட மாட்டான். வேதம் யாரொருத்தர் இதில் ஈடுபடக்கூடியவர்களோ அவர்களை கவர்வதற்காக அதை சொல்லியிருக்க ஒழிய
அதை கேட்டு உனக்கும் எனக்கும் நம்பிக்கை வரத்துக்காக சொல்லியிருக்கே ஒழிய அதை நாம் அப்படியே அடாப்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லவே இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட துஷ்கர்மாக்களை, கெட்ட கர்மாக்களை நிகிரகம் செய்வதனால், எம்பெருமான் துஷ்கர்ம நிரசனம் பண்ணுவதனால் அவனுக்கு கர்ம நிகிரகா என்ற திருநாமம். இப்போது இதனால்தான் நம் மீது யாரும் ஏவல் தேவல் செய்யாமல் பகவான் காப்பாற்றும். யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் வெங்கடேஸ்வர நாம கேட்டாலும் உங்கள்கிட்ட பேய் பிசா சண்டை. அது ஏன் வருது துணிஞ்சு? எப்படியான ஒரு தடவை 7:30 7:45 வரைக்கும் கேட்டுடுங்க வெங்கடேஸ்வர சஹஸ்ரநாமத்தை. நம்ம டிடி தேவஸ்தானம் உங்களுக்காக வெளியிடுறாங்க. கேட்டிங்களான்னா உங்கள்கிட்ட எந்த விதமான கெட்ட கர்மாவினால் வரக்கூடிய தீங்கு நேருங்க. அப்பேற்பட்ட அற்புதமான திருநாமம் இது. இந்த திருநாமத்துக்கு பின்னணியாக ஸ்லோகம். துஷ்கர்ம நிகிரகமசௌ விததான காஷி கிருத்தியாம் நிகத்திய நகரிஞ்ச ததாக காஷி ஹேதீஸ்வரேண மகிதோய மதாஸ்தி நாம்னா தற்கர்ம நிகிரகீதி பிரணயி விஷாத்ரு. திருமலையிலே அன்போடு இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் திருமலையை விட்டு போக மாட்டேன்னு அதில் ஆசையோடு இருக்கான். விஷாத்ரவு பிரணயி. அப்படி திருவேங்கடமுள்ள பிரணயம் அன்பு கொண்டிருக்கிற பகவான் யாரொருத்தர் தீங்கு செய்யக்கூடிய செயல்களை செய்கிறார்களோ அவைகளையெல்லாம் அழித்து அவர்களையும் திருத்தி பணிகொள்வான். காசிராஜனை கண்ணபிரான் சக்கரத்தாழ்வாராலே எரித்தது போல என்பது இந்த ஸ்லோகத்தின் பின்னணி. நீங்கள் ஆசைப்படுவீர்கள். இதற்கு தமிழ் பாட்டு எப்படி இருக்கும் சொல்லுவோம், கேளுங்கள். தீய செய்வினை அனைத்தும் அழிப்பான், மாயமன்னன் காசியேவே கிருத்தியை ஆழிகொண்டழித்து காசியை எரித்த வரலாறே கரியாய் கர்ம நிகிரக பெயருடையானே. அன்பர்களே, எங்கள் ஊரில் ஒரு தடவை ஒரு சின்ன கட்சி சண்டை, உட்கட்சி சண்டை அக்ரஹாரத்தில். அதனால் எங்கள் திருத்தாப்பனார் ஒரு கட்சி, அவருக்கு பாடம் புகட்ட நினைத்தார் எதிர்கட்சிக்காரர். அவர் உடனே கிளம்பினார். நான் ஒரு சுதர்சனோகம் பண்ணி இவரை ஒழிச்சுப்படுறேன் அப்படின்னு. அப்படி கிளம்பி எழுந்தவர் வீட்டு வாசல் படக் என்று தலைமண்டையிலே தட்டியது. நில அந்த காலத்துல எல்லாம் குள்ளமாக இருக்கும், கொஞ்சம் அவசரமான அடிபட்டு தான் வழங்கினா தான் ஒழுங்காக போக முடியும். அப்போ சொன்னாங்களா அவர்கிட்ட, இதை பண்ணாதையா, ஏன்னா திருவேங்கடவார் கர்ம நிற்கிற உனக்கு தான் ஆபத்தில் முடியும். ஏன் அப்படி செய்கிற? அவரும் உனக்கு அவரை பிடிக்கலையா, அவர் அண்ணா வாழ்க்கை திருந்தின்னு சொல்லிட்டு போ, அதுக்காக நீ இந்த மாதிரியான தீவினை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் திருந்தி உணர்ந்து தவறை உணர்ந்து நன்கு வாழ்ந்தார் என்று சொல்வார். அப்பேற்பட்ட கர்ம நிகிரகன் காத்தருட்டம். கர்ம நிகிரகாய நமஹ. நமோ வெங்கடேஷா. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.